ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 30/1/2026 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தை மாதம் 16ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை பிரதோஷம், மேல் நோக்கு நாள், தியாகிகள் தினம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மகர லக்னம் இருப்பு 2 நாழிகை 32 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:36 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 10:03 வரை திரையோதசி. திதி இன்று காலை 10:03 வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:28 வரை மிருகசீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று மாலை 4:26 வரை வைத்திருதி, அதன் பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று காலை 10:03 வரை பாலவம், அதன் பின்பு இரவு 9:02 வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:35 வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 4:28 வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். கண்டிப்பாக அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ, புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க. அனைத்து ராசியினரும் புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாளையும் நாகர் வழிபாடும் பண்ணிட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறையும். எல்லாருக்குமே கவலை தான் இருக்குது, நிறைய பிரச்சனைகள், அதன் மூலமாக கவலைகள். அந்த கவலை குறையணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதேமாரி இன்றைக்கி பிரதோஷம் சொல்லவே வேண்டாம். கண்டிப்பாக இது வளர்பிறை பிரதோஷம். எந்த பிரதோஷமாக இருந்தாலும் வளர்பிறை ஆகட்டும், தேய்பிறை ஆகட்டும், கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகத்துக்கு, ஆராதனைக்கெல்லாம் நம்மளால் இயன்ற ஒரு திரவியங்கள், அதாவது பால், பழம், பன்னீர் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அந்த குழந்தை இல்லாதவாள்லாம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா அந்த நந்தீஸ்வரருக்கு படைக்கக்கூடிய இந்த காப்பரிசியை வாங்கி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள். அதே மாதிரி இன்றைக்கி சிவபெருமானை வழிபாடு பண்ணணும், பார்வதி அம்மையை வழிபாடு பண்ணணும். நந்தீஸ்வரர்கிட்ட போயிட்டு கையில் அப்படியே கட்டி பிடிச்சிட்டுலாம் முத்தம் கொடுக்குற மாதிரிலாம் பேசக்கூடாது. தள்ளி நின்று அப்படியே சொன்னாலே போகிறோம். அப்படியே அந்த இதை கொண்டு போய் இந்த நந்தீஸ்வரர் சிவபெருமான்கிட்ட கொண்டு சேர்த்துருவார். உங்களோட பிரார்த்தனையும் பலிக்கும். சரியா? அதனால் அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படியே சுற்றி வரும்போது அந்த அந்த சண்டிகேஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ, ரொம்ப ரொம்ப விசேஷம். சரியா? அப்படியே வரும்போது காலபைரவரை வழிபாடு பண்ணுங்க. சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதேமாதிரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நவகிரகங்களில் உள்ள களத்திரக்காரர்கள், சந்தோஷக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானை வணங்க சுபிக்ஷங்கள் வந்து சேரும். ஒரு நெய் தீபம் போட்டு வாங்கோ, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம் சந்திரன் மற்றும் சந்திரன், சிம்மராசியில் கேது,
மகர ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன், கும்பராசியில் ராகு, புதன், மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிகர்பதமாக வக்ர குருவோடு சேர்ந்திருக்கார். எடுக்கிற காரியங்களில் ஒரு தெளிவு இருக்கும், தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு பிரைட் ஃபியூச்சர் கண்டிப்பாக இருக்குங்க. அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு அதிரடியான ஒரு லாபம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வார்கள். அரசியலில் இருக்கும் அன்பர்கள் தைரியமாக மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வெளிநாட்டில் வசிக்கிற நமது இனிய நண்பர்களுக்கு அவங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலையில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். தன, வாக்கு, குடும்பம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் வக்ர குருவோடு இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உங்கள் பொருளாதாரத்தில் இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் குறையும். அதே மாதிரி கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். உத்தியோகத்தில் சிறப்பான சூழ்நிலை நிலவும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதாரம் ரீதியாக எடுத்த முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, சந்திர பகவான் உங்கள் ஜென்மராசியில் வக்ர குருவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் குழப்ப இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதேமாரி உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்கோ, சரியா? ஏன்னா சில சமயம் ஏதாவது ஒரு டென்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்கிற மாதிரி போகும், ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்கள் இராது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்படுவது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கடக ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கண்டிப்பாக நல்ல நல்ல செலவுகள் வந்து சேருங்க. ஏன் அப்படின்னா, அயனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல வக்ர குருவோட சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன் சேர்ந்துடுறார். ஸோ கொஞ்சம் அதிகப்படியான செலவுகளை இன்றைக்கி நீங்கள் சந்திக்க நேரிடலாம். உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் தேடி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கிளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய அளவில் மருத்துவ செலவுகளை மேற்கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் கலப்ப போகிறீங்க. ஏன் அப்படின்னா, லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடன் இணைகிறார். இன்றைக்கி நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அதுக்காக கண்டதெல்லாம் தொட்டுட்டு எனக்கு கோல்டு ஆகலேன்னு கேட்கக்கூடாது, புரியுதா? இன்றைக்கி தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னா நீங்கள் எடுக்கிற காரியங்களெல்லாம் ஜெயிப்பீங்க.
மற்றபடி உத்தியோகத்தில் ஒரு பொறுப்பான தகவல் கண்டிப்பாக சிறப்பாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருகின்ற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறுவதால் வாய்ப்புகள் கூடி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று இனிமையாக வந்து சேரும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான் வக்ர குருவோடு இணைந்திருக்கிறார். உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகளுக்கு வேறு கட்சிக்கு தலைமை ஏற்க அழைப்புகள் வந்து சேரும். அதேபோல் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசில் கொஞ்சம் கூட கவலையே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திர பகவான் வக்ர குருவோடு சேர்ந்துறார். சந்திராசிரமம் விலகெடுத்தினாலே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு தந்தை வழி உறவினர்கள், சித்தப்பா பெரியப்பா இவங்களாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க. அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை நெருக்கடிகள் குறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்ப நிலை அகலும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராசிரமம் இருக்குன்னாலே கவனமாக இருக்கணும். அதுவும் வக்ர குருவோடு சேர்ந்துடுறார், சரியா? அதனால் இன்றைக்கி எடுக்கிற காரியங்களில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவெல்லாம் இந்த என்னென்ன வேலைகளோ உண்டோ அதை கரெக்டாக பாருங்க. மற்றவளை பற்றி புறம் பேசுறது, இந்த கேலி பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம். அதேமாரி தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாங்கிறதுனால எல்லாரையும் அரவணைச்சு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கி விருச்சிகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கலகலப்பான நாள், சூப்பர். ஏன்னா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் வக்ர குருவோட சேர்ந்துருந்தாலும் குருவோட பார்வையும் விழுது. அதே சமயம் சந்திர பகவானோட பார்வையும் உங்கள் ஜென்மராசியில் விளையாடுது. சந்தோஷம். நீங்கள் எடுக்கிற காரியங்களில் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அதேபோல் உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் பாராட்டப்படும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். நண்பர்களின் ஆதரவு பெருகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்கள்
நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது இந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால சந்தோஷமான தகவல் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். இன்றைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? உங்கள் ஆற்றல் பெருகக்கூடிய ஒரு நாள். பகிர்வுன ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் வக்ரகுருவோடு சேர்ந்திருக்கார். இன்றைக்கி ஒரு சில செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். அதே சமயம் நீங்கள் உத்தியோகத்துக்காக சில விஷயங்களில் முன்னின்று சில பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைவதற்கு சில திட்டங்களை தீட்டுவீர்கள். அதேபோல் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுதோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? மனதில் ஒருவித புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் வக்ரகுருவோடு சேர்ந்துருக்கார். இன்றைக்கி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயம் குருவோட 9ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியில் விளையாடுது. ராகு அங்கே இருந்தால் கூட சில பேருக்கு இன்றைக்கி ஒரு சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஆற்றலுடன் பயணிப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு கொண்டாட்டம் தான். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு அருமையான வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சில நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. பேப்பரில் மடித்து அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குங்க. எப்படின்னா ஏதாவது ஒன்று வாங்கக்கூடிய ஒரு சம்பவம் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை, வீடு மனை வாகனம் இதெல்லாம் ஏதாவது வாங்கணும்னு திட்டம் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சக்ஸஸான ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் பயண வாய்ப்புகள் உறுதியாகும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில பயணங்கள் உங்கள் வெற்றியை உறுதி செய்யும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன் பிறப்புகளின் வருகை அருமையாக இருப்பதால் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் இடமாற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5.